தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, என்ன நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினச்சோமோ அந்த விஷயம் நடந்துருச்சு. நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, கரூரில் விஜயோட தமிழக வெற்றிக் கழகம் அதோட அரசியல் பரப்புரை கூட்டத்தில் கூட்ட நெரிசல் காரணமாக மொத்தம் 36 பேர் இது வரைக்கும் இறந்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ நம்மளோட தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பார்த்திங்கன்னா, கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதியிலேருந்து திருச்சியிலேருந்து அவரோட பரப்புரை ஆரம்பித்தார். நம்மளோட 2026 எலெக்ஷனை டார்கெட் பண்ணி. ஸோ அதோட ஒரு பாட்டாக இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் 9 மணி போல் நாமக்கல்லையும் 11 மணியை போல் கரூர்லேயும் அவரோட பரப்புரை பிளான் பண்ணப்பட்டிருந்தது. நம்மளுக்கு தான் தெரியுமே, ஆல்ரெடி நம்ம கரூர், அரியலூர், நாகப்பட்டினம் எல்லா கூட்டத்துலேயுமே பார்த்தோம். அவரோட அதிகப்படியான ரசிகர்களால் அங்கங்கே கூட்டங்கள் அதிகப்படியாக சேர்றதுனால அவரால் எந்த ஒரு கூட்டத்துக்குமே டயத்துக்கு போக முடியல. அதே மாதிரி தான் இன்றைக்கும் நடந்தது. 9 மணிக்கு நடக்க ஆரம்பிக்க வேண்டிய கூட்டம் பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் ஆரம்பித்தது சரியாக ஒரு 2 மணியை போல் தான் ஆரம்பித்தது கூட்டம். ஸோ மக்கள் வெள்ளத்தில் அவர் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த க்ரௌடு பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் பெருசாக அசம்பாவிதங்கள் எதுவும் இல்லை. க்ரௌடு இருந்தாலுமே நாமக்கல்லில் இருக்க அந்த பரப்புரையை முடிச்சுட்டு அவர் சரியாக ஒரு 3 மணியை போல் கரூரை நோக்கி பயணப்படுறாரு. ஆனால் கரூரில் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமான கூட்டம். கரூரில் பார்த்திங்கன்னா வேலுச்சாமிபுரம், அதாவது சரியாக 2 நாளைக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரை மேற்கொண்ட அதே இடம்தான். ஸோ அந்த பர்டிகுலர் இடத்துல தான் இப்போது விஜயோட தமிழக வெற்றி கழகத்தோட அரசியல் பரப்புரை கூட்டமும் தமிழக அரசு அண்ட் காவல்துறை அனுமதி கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம் வந்துருச்சு. ஸோ பரப்புரை முடிஞ்ச பிறகுமே என்னென்னா மக்கள் வெளியேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லாமல் அங்கே ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் மக்கள் இறந்துட்டாங்க. 36 பேர் இறந்துருக்காங்க. மேற்பட்டவங்க ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ தொண்டர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, அவங்களோட குடும்பத்தை நினச்சி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கரூரில் பாதிக்கப்பட்டவருக்கு விவரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் இந்த நம்பர், ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் இது மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காமல் தொண்டர்கள் மக்கள் பப்ளிக் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஸோ உயிரிழந்தவங்களுக்கு அந்த அனுதாபங்களும் இரங்கல்களும். நன்றி, வணக்கம்.